இன்று கனத்த இதயத்துடனும் என் ஆன்மாவில் நெருப்புடனும் உங்கள் முன்னால் நிற்கிறேன். உச்ச நீதிமன்றத்தின் மார்ச் 24, 2026 ஆணை. தலித் நீதியின் இதயத்தில் ஒரு நீதித்துறை குத்தீட்டி. உயர் சாதி ஆதிக்கம் மதத்தை ஆயுதமாக்கி சாதிப்பிடி ஆணையை நிலைநிறுத்தும் விதம். பகுப்புச் சட்டம் என்ற போர்வையில் 75 ஆண்டுகால அரசியலமைப்பு சிதைவின் துர்நாற்றம் வீசும் ஒரு தீர்ப்பில் மார்ச் 24, 2026 அன்று இந்திய உச்ச நீதிமன்றம் நாட்டின் மிகவும் ஒடுக்கப்பட்ட சமூகங்களுக்கு மேலும் ஒரு பேரிடி கொடுத்துள்ளது. சிந்ததா ஆனந்த் எதிராக ஆந்திர பிரதேச அரசு வழக்கில் நீதிபதிகள் பிரசாந்த் குமார் மிஸ்ரா மற்றும் மன்மோகன், இந்துக்கள், சீக்கியர்கள் மற்றும் பௌத்தர்கள் மட்டுமே பட்டியல் சாதி அந்தஸ்தை கோர முடியும் என்று உறைந்த தீர்ப்பை அளித்துள்ளனர். கிறிஸ்தவம் அல்லது இஸ்லாத்திற்கு மாறுங்கள், இந்து சமூகத்தில் தொடுகாமையில் இருந்து விடுபட்டு கண்ணியமான வாழ்விற்கான அவர்களின் அவசர தேடலில் லட்சக்கணக்கான தலித்கள் தழுவிய மதங்கள் இவை. அப்படி மாறினால் எல்லாவற்றையும் இழக்க நேரிடும். வேலைகளிலோ கல்வியிலோ இடஒதுக்கீடு கிடையாது. 1989 ஆண்டின் SC/ST தடுப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாப்பு கிடையாது. கல்வி உதவித்தொகை இல்லை, விடுதிகள் இல்லை, நில உரிமைகள் இல்லை. உங்கள் பிறப்பு முக்கியமில்லை, உங்கள் வாழ்நாள் துன்பம் முக்கியமில்லை. உங்கள் அறிவிக்கப்பட்ட மதம் மட்டுமே முக்கியம். 1950 ஆண்டின் அதிபர் குடியரசுத் தலைவர் ஆணையின் பிரிவு 3 முழுமையானது என்று பெஞ்ச் இடித்து கூறியது. மதமாற்றம் என்பது உடனடி அழிப்புக்கு சமம். இது நீதி அல்ல. இது நீதித்துறை அங்கியை அணிந்த உயர் சாதி ஆதிக்கம். தலித் ஒற்றுமையை சிதைத்து கோடிக்கணக்கான மக்களை பொருளாதார அடிமைத்தனத்தில் சிக்க வைத்து அரசியல் அமைப்பு விசுவாசம் என்ற பொய் கொடியின் கீழ் பிராமணிய ஆதிக்கத்தை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு கணக்கீட்டு சூழ்ச்சி. அடுத்த 13 நிமிடங்கள் வடிகட்டப்படாத உண்மைக்காக இந்த ஆணையை கிழித்தெறிவோம். அதன் பொய்கள், மாநிலங்கள் முழுவதும் அது ஏற்படுத்தும் பேரழிவு தாக்கம் மற்றும் சாதி உயரடுக்கின் கடைசி கோட்டையாக நீதித்துறை எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அவர்கள் தங்கள் அதிகாரத்தை ஒப்படைக்க மறுக்கின்றனர். இந்த தீர்ப்பின் அடிமையில் இருக்கும் வெட்கமற்ற வெளிவேடத்துடன் ஆரம்பிக்கலாம். நமது அரசியலமைப்பை வடிவமைத்த தலித் சின்னமான டாக்டர் BR அம்பேத்கர் இந்து மதத்தின் வேதங்கள் பல நூற்றாண்டுகளாக தொடுகாமையை புனிதப்படுத்தி வந்ததால் மனுஸ்மிருதியை எரித்து 1956 1/2 மில்லியன் மக்களை பௌத்தத்திற்கு இட்டுச் சென்றார். சாதி என்பது ஒரு இந்து மட்டும் பிரச்சனை அல்ல. அது ஒரு தேவாலயத்தின் அல்லது மசூதியின் வாசலில் மாயமாக மறைந்துவிடும் என்று அவர் புரிந்து கொண்டார். அது அகமணம், தொழில் மற்றும் விலக்கல் ஆகியவற்றின் ஒரு வைரஸ் ஆகும். இது இந்திய சமூக வாழ்வின் ஒவ்வொரு மூலையிலும் பரவியுள்ளது. ஆனால் இந்த 2026 ஆணை 1950 ஆண்டின் புனைவை, தொடுகாமை என்பது இந்திய மட்டும் என்ற புனைவை வெறிபிடித்து கொண்டுள்ளது. சீக்கியர்களும் பௌத்தர்களும் பின்னர் சேர்க்கப்பட்டனர். ஏனெனில் அவர்களின் மதங்களில் இன்னும் சாதியின் நிழல்கள் இருந்தன. ஆனால் கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் மிகவும் அந்நியமானவர்கள், மிகவும் அச்சுறுத்துபவர்கள் என்று நீதிமன்றம் மறைமுகமாக குறிப்பிடுவதாக தெரிகிறது. தரவுகள் எதிர்மாறாக கத்துகின்றன. தேசிய சிறுபான்மையினர் ஆணையத்தின் 2008 ஆண்டின் தேஷ்பாண்டே அறிக்கை மற்றும் பல NSSO கணக்கெடுப்புகள் தலித் கிறிஸ்தவர்களும் பாஸ்மந்தா அல்லது தலித் முஸ்லிம்களும் தங்களது இந்து பட்டியல் சாதி சகோதரர்களைப் போன்றே அல்லது அதற்கும் மோசமான வறுமை, நிலமின்மை மற்றும் கொடுமைகளை அனுபவிப்பதை சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கின்றன. தேவாலயங்களில் அவர்கள் தனி பெஞ்சுகளுக்கும் இடுகாடுகளுக்கும் தள்ளப்படுகிறார்கள். மசூதிகளில் உயர் சாதி முஸ்லிம்கள் வசதியாக தொழுகும்போது அவர்கள் கழிப்பறைகளை சுத்தம் செய்கிறார்கள்.
இடைத்திருமணம் என்பது தொலைதூர நகைச்சுவையாகவே உள்ளது. ஆனால் இந்த நிஜத்தை நீதிமன்றம் வெறுமனே அசைத்துவிட்டு கிறிஸ்தவத்தில் சாதி முறை அங்கீகரிக்கப்படவில்லை என்று அறிவிக்கிறது. தான் வெளிப்படையாக கிறிஸ்தவத்தை அறிவித்தார் என்பதற்காகவே பிஓஏ சட்டத்தின் கீழ் அவரது எஃப்ஐஆர் தள்ளுபடி செய்யப்பட்டு ஆந்திராவில் உள்ள தலித் போதகரை மிருகத்தனமாக அடித்து கொலை செய்த சம்பவத்தை சொல்லுங்கள். இது நடுநிலைமை அல்ல. இது மிக உயர்ந்த மட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மறதி. பழங்குடியினர் எஸ்டி மதம் பார்வையற்ற அந்தஸ்தை அனுபவிக்கிறார்கள். ஓபிசிக்கள் முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவ குழுக்களை கேள்வியின்றி உள்ளடக்குகின்றன. எனவே பட்டியல் சாதியினருக்கு மட்டும் ஏன் இந்த கொடூரமான விலக்கு? ஏனெனில் பாதுகாப்புகளை விரிவுபடுத்துவது உயர் சாதிகள் இன்னும் கையாளக்கூடிய இந்து தலித் குலத்தை நீர்த்துப் போகச் செய்யும். மேலும் சாதி ஒடுக்குமுறை என்பது உயர் சாதிகள் அல்லது அவர்களின் சமூக சமமானவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் இடமெல்லாம் செழித்து வளரும் என்ற உண்மையை பற்றிய ஒரு வேதனையான தேசிய கணக்கை கட்டாயப்படுத்தும். 2007 ரங்கநாத் மிஸ்ரா ஆணையம் சரியாக இதைத்தான் பரிந்துரைத்தது. எஸ்சி அந்தஸ்தை மதத்திலிருந்து பிரித்து பின்தங்கிய நிலையின் அடிப்படையில் மட்டுமே அமையச் செய்ய வேண்டும். அந்த அறிக்கையை அரசு புதைத்து வைத்தது. இப்போது உச்சநீதிமன்றம் அந்த புதைப்பிற்கு எம்பாம் செய்துள்ளது. இந்த ஆணை சட்டம் அல்ல. இது முன்னுதாரணமாக மாறுவேடமிட்ட உயர் சாதியின் வீட்டோ அதிகாரம். இப்போது இந்த தீர்ப்பு வெளியிட்டுள்ள மாநிலம் வாரியான படுகொலையை பார்ப்போம். தென்னிந்தியாவில் கிறிஸ்தவர்களில் 65 முதல் 75% இருக்கும் 1.5 முதல் 2 கோடி தலித் கிறிஸ்தவர்களும் கோடிக்கணக்கான பாஸ்மந்தா முஸ்லிம்களும் வெறும் கற்பனை புள்ளி விவரங்கள் அல்லர். இந்த தீர்ப்பு அவர்களின் வியர்வையும் இரத்தமும் நாட்டை கட்டியெழுப்ப உதவிய அதே மாநிலங்களில் அவர்களை சுக்கல் நூறாக்குகிறது. தென்னிந்தியாவில் இந்த காட்டிக் கொடுப்பின் மையப்பகுதியில் ஆந்திர பிரதேசமும் தெலங்கானாவும் இந்த வழக்கு பிறந்த இடமே. மலா மற்றும் மாதிகா சமூகங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்களை கொண்டுள்ளன. அவர்கள் தலைமுறைகளுக்கு முன் மதம் மாறினர். உயர் சாதியினரால் தாக்கப்பட்ட கிறிஸ்தவ தலித்களுக்கான பாதுகாப்புகளை ஆந்திர பிரதேச உயர்நீதிமன்றம் ஏற்கனவே ரத்து செய்ய தொடங்கியிருந்தது. இப்போது உச்சநீதிமன்றம் முழு ஆதரவையும் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் 75% கிறிஸ்தவர்கள் தலித் பின்னணியை சேர்ந்தவர்கள். கேரளாவில் 18% கிறிஸ்தவ மக்கள் தொகையில் பெரும் பகுதியினர் தலித் பிரிவினர். அவர்கள் தங்கள் சொந்த தேவாலயங்களுக்குள்ளேயே சமத்துவத்தை மறுக்கப்படுகின்றனர். உள்ளடக்கத்தை கோரும் மாநில தீர்மானங்கள் ஒரே இரவில் சுக்கல் நூறாக்கப்பட்டுள்ளன. இந்த தலித்கள் ஒரே அடியில் 15 முதல் 18% எஸ்சி ஒதுக்கீட்டை இழந்துள்ளனர். மருத்துவ இடங்கள் இல்லை, IAS பயிற்சி இல்லை, வங்கி கடன்கள் இல்லை. வேலையின்மை வானத்தை தொட உள்ளது. மாநில செயலகங்களில் இன்னும் ஆதிக்கம் செலுத்தும் உயர் சாதி நிலக்கிழார்களும் அதிகாரத்துவர்களும் நிலம் மற்றும் வேலைகள் மீதான தங்கள் கட்டுப்பாட்டை இறுக்கிக் கொண்டு அமைதியாக கொண்டாடுகிறார்கள். வடக்கு மற்றும் கிழக்கில் வெடிக்கும் பானை இன்னும் ஆபத்தானது. உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்கத்தில் முஸ்லிம் சமூகத்தில் 80 முதல் 85% இருக்கும் பாஸ்மந்தா முஸ்லிம்கள் இப்போது இணையான விலக்கை எதிர்கொள்கின்றனர். ஏற்கனவே ஓரங்கட்டப்பட்ட நிலையில் எஸ்சி பாதுகாப்புகளுக்கான எஞ்சியிருந்த பாதையையும் இழந்துள்ளனர். உயர் சாதி இந்து தலைவர்கள் ஏற்படுத்திய புதிய பிளவை சுரண்ட தொடங்கியுள்ளனர். ஒதுக்கீட்டுக்கு இந்துவாக இருங்கள், இல்லையென்றால் மதம் மாறி பட்டினி கிடங்கள். மீண்டும் மதத்திற்கு மாற்றும் கும்பல்கள் இரத்த வாசனை அறிகின்றன. தங்கள் மந்தைகளை பாதுகாக்க தேவாலயங்களும் மசூதிகளும் தயாராகும் நிலையில் சமூக கலவரங்கள் அச்சுறுத்தலாக உள்ளன. பஞ்சாபில் மஸ்ஹபி சீக்கிய கிறிஸ்தவர்கள் இரட்டை அழிப்பின் அபாயத்தை எதிர்கொள்கின்றனர். அதே நேரத்தில் வடகிழக்கு பழங்குடி கிறிஸ்தவர்கள் அதே தர்க்கம் பட்டியல் பழங்குடியினரை எஸ்டி நோக்கி ஊர்ந்து செல்வதை எச்சரிக்கையுடன் கவனிக்கின்றனர். இது வடிவமைப்பின்படியான பொருளாதார இனப்படுகொலை.
ஒதுக்கீடுகள் இல்லாமல் கல்வி நிறுத்தல் விகிதங்கள் உயரும். வறுமை தரவுகள் ஏற்கனவே மதம் மாறிய தலித்கள் நகர்ப்புற சேரிகளில் இந்து எஸ்சிகளுக்கு சமமாக அல்லது அதற்கும் கீழ் வாழ்வதை காட்டுகின்றன. இந்த ஆணை மேல்நோக்கிய இயக்கத்திற்கான எந்த வாய்ப்பையும் அடைத்து விடுகிறது. இதற்கிடையில் உயர் சாதிகள் மக்கள் தொகையில் 15 முதல் 20% மட்டுமே இருந்தாலும் உயர் நீதித்துறை, அதிகாரத்துவம் மற்றும் பெருநிறுவன வாரியங்களில் 70 முதல் 80% இன்னும் ஆக்கிரமித்துள்ளனர். தங்கள் சலுகைகளுக்கு எந்த குறைவும் இல்லை. இடஒதுக்கீடுகள் அம்பேத்கரின் ஆயுதமாக இருந்தன, அவர்களின் ஏகபோகத்தை உடைக்க. இந்த தீர்ப்பு அந்த ஆயுதம் மதத்தின் பின்னால் பூட்டப்பட்டிருப்பதை உறுதி செய்கிறது. முகாமைத்துவத்திற்கு உட்பட்ட இந்து தலித்களுக்கு மட்டுமே பயனளிக்கிறது. மேலும் அவர்களை தங்கள் கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் சகோதர சகோதரிகளுக்கு எதிராக தூண்டுகிறது. பிரித்து ஆள்வதற்கு, வெற்றி கொள்வதற்கு, ஆதிக்கம் செலுத்துவதற்கு. ஓரங்க நிகழ்வுகள் இதன் முற்றுக்கொடுமையை வெளிப்படுத்துகின்றன. பயன்களுக்காக மீண்டும் மதம் மாற விரும்பும் மதமாற்றியின் குழந்தை தனி உரிமையை மீறும் அறிவிக்கும் விசாரணைகளை இப்போது எதிர்கொள்கிறது. POA பாதுகாப்பை இழந்த கொடுமை. பாதிக்கப்பட்டவர்கள் பலவீனமான IPC வழக்குகளுக்கு தள்ளப்படுகிறார்கள். இது உயர்சாதி குற்றவாளிகளை துணிச்சல் அடையச் செய்கிறது. பல மதங்களின் சடங்குகளை கலக்கும் சமநிலை. தலித்கள் கூட சட்டப்பூர்வமாக வீடற்றவர்களாக விடப்படுகிறார்கள். அதன் மையத்தில் இந்த ஆணை நமது நிறுவனங்களில் உள்ள உயர்சாதி ஆதிக்கத்தை முகமூடி நீக்குகிறது. உச்சநீதிமன்ற பெஞ்சே ஒரு நீதித்துறையை பிரதிபலிக்கிறது. அங்கு பிராமணர்கள், சத்திரியர்கள் மற்றும் பிற முன்னேறிய சாதியினர் பெருமளவில் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். இது உயர் நீதிமன்றங்களில் சாதி குறித்த ஆய்வுகளில் மீண்டும் மீண்டும் ஆவணப்படுத்தப்பட்ட ஒரு முறை. அவர்கள் 1950ஆம் ஆண்டின் ஒரு ஆணையை நேருவின் காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஆனால் சாதியின் முழுமையான ஒழிப்பு எனும் அம்பேத்கரின் கனவுடன் பொருந்துமாறு ஒருபோதும் புதுப்பிக்கப்படாதது காப்பாற்றுகிறார்கள். உயர் சாதிகள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகால சுரண்டலுக்கான நிவாரணமாக இடஒதுக்கீடுகளை உண்மையிலேயே ஒருபோதும் ஏற்றுக்கொண்டதில்லை. OBC கிரீமி லேயரில் சிறு மாற்றங்களுக்கு எதிராகவும், EWS வெட்டுக்களுக்கு எதிராகவும், UGC பாகுபாடு எதிர்ப்பு விதிகளுக்கு எதிராகவும் அவர்கள் கலவரம் செய்கிறார்கள். இந்த தீர்ப்பு இந்த முறைக்கு முற்றிலும் பொருந்துகிறது. தலித் குரலை துண்டாடுங்கள். இந்து தலித்களை நன்றியுள்ளவர்களாகவும் அவர்களின் கிறிஸ்தவ மற்றும் முஸ்லிம் சகோதரர்களிடமிருந்து பிரிக்கப்பட்டவர்களாகவும் வைத்திருங்கள். மேலும் உண்மையான நிலச்சீர்திருத்தங்கள் அல்லது விரிவாக்கப்பட்ட ஒதுக்கீடுகளை கோரக்கூடிய எந்த ஒரு அனைத்து தலித் முன்னணியையும் தடுக்கவும். அரசியல் ரீதியாக இது பெரும்பான்மை சக்திகளுக்கு ஒரு சூழ்ச்சி திறமை. பாஜக மற்றும் BHP மகிழ்ச்சி அடைகின்றன. ஏனெனில் இது சிறுபான்மையினருக்கு சிறப்பு சிகிச்சை இல்லை என்று பொருள்படுகிறது. காங்கிரஸ் மற்றும் திராவிட கட்சிகள் இதை தலித் எதிர்ப்பு என்று அழைக்கின்றன. ஆனால் அவர்களின் சொந்த கடந்தகால செயலற்ற தன்மையே இந்த நேரத்தை உருவாக்க உதவியது. இந்த ஆணை மதமாற்றத்தை தடுக்கிறது, இந்து வாக்கு வங்கியை பாதுகாக்கிறது, மேலும் நீதிமன்றங்கள் மூலம் நிறுவன வீட்டோ அதிகாரத்தை உயர் சாதிகளுக்கு விட்டுச் செல்கிறது. அம்பேத்கர் நம்மை எச்சரித்தார். சமூக ஜனநாயகம் இல்லாத அரசியல் ஜனநாயகம் ஒரு நகைச்சுவையாகும். இந்த தீர்ப்பு அவரது வார்த்தைகளை நிரூபிக்கிறது. உயர் சாதிகள் சமத்துவத்தை உறுதியளித்த அதே அரசியல் அமைப்பையே ஆயுதமாக்குகின்றனர். நிச்சயமாக நுணுக்கங்கள் உள்ளன. தடையற்ற உள்ளடக்கம் போலி கோரிக்கைகளை அழைக்கலாம். மட்ட சிறுபான்மை மோசடி வழக்குகளில் நீதிமன்றம் குறிப்பிட்டுள்ளது. ஆனால் பாதுகாப்புகள் ஏற்கனவே உள்ளன. சாதிச் சான்று, கிரீமி லேயர் விளக்குகள். உண்மையான மோசடி என்னவென்றால் ஞானஸ்நானத்தின் மூலம் சாதி இறந்துவிடும் என்று பாசாங்கு செய்வதாகும்.
தேஷ்பாண்டே அறிக்கை மற்றும் சச்சார் குழுவின் தரவுகள் அந்த கட்டுக்கதையை அழிக்கின்றன. தாக்கங்கள் உடனடி மற்றும் பயமுறுத்தக்கூடியவை. குறுகிய காலத்தில் தெற்கு மற்றும் கிழக்கு முழுவதும் எதிர்ப்புகள் வெடிக்கும். பந்துகள், தேவாலய உட்காரும் போராட்டங்கள், சட்டமன்ற தீர்மானங்கள். இரகசிய மதமாற்றியினர் வழக்குகளில் ஆயிரக்கணக்கான வழக்குகளுடன் உயர் நீதிமன்றங்களில் ஒரு சுனாமி வழக்குகள் பெருக்கெடுக்கும். நீண்ட காலத்தில் தலித் இளைஞர்கள் பௌத்தத்தை நோக்கி அல்லது மேலும் போராட்டக்கார அரசியலை நோக்கி தீவிரமடைவார்கள். பொருளாதார இடைவெளிகள் அகலமாகி விரக்தி, குற்றம் மற்றும் இடம்பெயர்வை உருவாக்கும். உயர் சாதிகள் மேலும் ஒருங்கிணைத்து அனைத்து ஒதுக்கீடுகளையும் சுருக்க தகுதி வாதங்களை முன்னிறுத்துவார்கள். இந்த தீர்ப்பு தனிமையானது அல்ல. இது சமீபத்திய யுஜிசி தடை உத்தரவுகள் மற்றும் இடபிள்யூஎஸ் கையாளுதல்களை எதிரொலிக்கிறது. ஒரு ஊர்ந்து செல்லும் பின்வாங்கல், அங்கு உயர் சாதியின் நியாயம் சொல்லாட்சி மூல ஆதிக்கத்தை மறைக்கிறது. இந்தியாவின் மதச்சார்பின்மைக்கான உரிமை கோரல் இப்போது சிதறிக் கிடக்கிறது. சமத்துவத்திற்கான சரத்து 14, பாகுபாடு கூறாததற்கான சரத்து 15 மற்றும் மத சுதந்திரத்திற்கான சரத்து 25 ஆகியவை கிழித்தெறியப்பட்டுள்ளன. கணக்கு கேட்கும் நேரம் வந்துவிட்டது. அம்பேத்கரின் பேய் திரும்பப் பெறக் கோருகிறது. இந்த ஆணை 70 ஆண்டுகால கேள்வியை தீர்க்கவில்லை. அது அம்பேத்கர் தொடங்கிய போரில் உயர் சாதியின் வெற்றியை பதிய வைக்கிறது. ஒவ்வொரு மதத்தையும் சேர்ந்த தலித்களும் ஒரே மனித கழிவு அள்ளும் பணி, ஒரே கௌரவ கொலைகள், ஒரே தினசரி விளக்கலை அனுபவிக்கிறார்கள். ஒரு குழுவிற்கு நிவாரணத்தை மறுத்து மற்றொரு குழுவிற்கு அதை வழங்குவது சட்டம் அல்ல. அது சட்டப்பூர்வமாக்கப்பட்ட இன ஒதுக்கல், அப்பார்ட்ஹைட் ஆகும். நாடாளுமன்றம் இப்போது செயல்பட வேண்டும். சரத்து 341ஐ திருத்தவும், எஸ்சி அந்தஸ்தை மதம் நடுநிலையாக்கவும், நிரூபிக்கப்பட்ட பின்தங்கிய நிலையை மட்டுமே அடிப்படையாக கொண்டதாகவும் மாற்றவும், மிஸ்ரா ஆணையத்தின் பரிந்துரைகளை முழுமையாக நடைமுறைப்படுத்தவும். அந்த நாள் வரும் வரை இந்த தீர்ப்பு சாதி உயரடுக்கினரால் நீதித்துறை கைப்பற்றப்பட்டதற்கான உதாரணம் ஆக நிற்கிறது. புதிய இந்தியாவில் சில சங்கிலிகள் கோவில்களில் அல்ல, நீதிமன்ற அறைகளில் வார்க்கப்படுகின்றன என்பதற்கான ஒரு மிருகத்தனமான நினைவூட்டல். தலித்களே ஒண்டுங்கள், கிறிஸ்தவர்களே, முஸ்லிம்களே, ஒடுக்கப்பட்ட இந்துக்களே, உங்கள் சங்கிலிகள் இணைக்கப்பட்டுள்ளன. உயர் சாதிகள் அந்த ஒற்றுமைக்கு மத மாற்றத்தை விட அதிகமாகவே பயப்படுகின்றனர். உச்சநீதிமன்றம் அதற்கான ஆதாரத்தை இப்போது உங்கள் கையில் கொடுத்துள்ளது. போர் முடிவடையவில்லை, அது மட்டும் தீ மூட்டப்பட்டுள்ளது. உண்மையான சமத்துவத்திற்காக இந்த ஆணை வீழ்த்தப்பட வேண்டும். அம்பேத்கரின் அரசியலமைப்பு அதற்கு குறையில்லாமல் கோருகிறது.